Hi friends, welcome back to Farin's Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலையில எந்திரிச்ச உடனே எல்லாரும் டீ குடிக்கிறது வழக்கம். அதுவே கொஞ்சம் டிஃபரண்டா மசாலா டீ குடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மசாலா டீ தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க Farin's Cook கொள்ள போலாம். 2 மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு, 6 கிராம்பு, 5 ஏலக்காய், பட்டை 2 சின்ன பீஸா எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, காரமா இருக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து கொஞ்சம் ரஃப்பா இடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸா இடிச்சுக்க வேண்டாம். சும்மா ரஃப்பா இடிச்சா போதும். இந்த மாதிரி கல் இல்லாட்டி நீங்க அம்மில கூட லைட்டா இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பா இடிச்சு வச்சாச்சு. நான் இன்னைக்கு 3 கிளாஸ் டீ போட போறேன். அதனால 1.5 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிரலாம். அந்த தண்ணியில நம்ம இடிச்சு வச்ச அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். லைட்டா கரண்டி வச்சு மட்டும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. மூணு கிளாஸ் டீக்கு நான் 1.5 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்பயுமே 3 கிளாஸ் டீக்கு எவ்வளோ டீ தூள் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டீ தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்குற மாதிரி இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே ஒண்ணா சேரணும். இதையே நீங்க black டீயாவும் நீங்க குடிச்சுக்கலாம். பாலே சேர்க்காம அதுவும் சூப்பரா இருக்கும். இப்போ எல்லாமே ஒண்ணா சேர்ந்து கொதிச்சு வருது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பால் சேர்த்துடலாம். நான் 3 கிளாஸ் டீக்கு 1.5 கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன். அதுதான் மெஷர்மெண்ட்ஸ். 1.5 கிளாஸ் பால் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்தாதான் 3 கிளாஸ் நல்லா இருக்கும் டேஸ்டா. நான் ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும். இது காலையில் எந்திரிச்சு வெறும் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசாலா டீ குடிச்சு பாருங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கரண்டி வச்சு நல்லா கலக்கி மட்டும் விட்டுக்கோங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாமே ஃப்ளேவர் எல்லாமே அந்த டீக்குள்ளே இறங்கினாதான் குடிக்கும் போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மசாலா டீ ரெடி ஆயிருச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம்.